இதே தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வெரைட்டியான கிரேப்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கிரேப்ஸை வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் சூப்பராக வளர்க்கலாம். தரையில் இடம் இருந்தாலும் நல்லா வளர்க்கலாம். தரையிலேருந்து வளர்ந்து மேலேயும் கொண்டு போய் வளர்க்கலாம். ஒரு கிரேப்ஸ் செடியில் ஒரே ஒரு கொத்து மட்டுமே 4 கிலோவுக்கு காய்க்கும். அப்படி ஒரு ரேரான சூப்பரான வெரைட்டி தான். எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபுளாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, கிரேப்ஸ் இலையை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் வந்து கிரேப்ஸ் இலை மாதிரி வரும். முத்தி வர்ற இலை, அதுக்கப்புறம் வர இலைகள்லாம் இப்போ நான் வந்து காமிச்சல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்போடியன் கிரேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கம்போடியன் கிரேப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு இப்போ ஒரு கிரேப்ஸு நம்ம உங்களோட வீட்டில் ஒரு 4 இடத்துல காய்க்குதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 4 கிலோனா கொஞ்சம் யோசிங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய கொத்தாக வந்து காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்லா நம்ம வந்து உரம் கொடுக்குறோம், நல்லா மெயின்டைன் பண்ணுறோன்னா சூப்பராக வந்து காய்க்கும். அதே மாதிரி கிரேப்ஸில் எந்த ஒரு கிரேப்ஸ் வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து 1 வருஷம் கழித்து 1.5 வருஷம் கழித்து பிரான்ச்சஸை ஃபுல்லாக கட் பண்ணி விடும்போது தான் அதோட காய்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதே சேம் மெத்தட் தான் இந்த கிரேப்ஸும். நீங்கள் வாங்கி 1 வருஷம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்களா, கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் காய் எக்கு தப்பா தாறு மர காய்ச்சி கொட்ட போது இந்த கிரேப்ஸோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேப்ஸ் செடியை உங்கள் மாடி தோட்டத்தில், உங்களோட வீட்டு தோட்டத்தில், இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஹோல்சேலாக நீங்கள் உங்களோட நர்சரியில் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, யாருக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியான மெத்தடில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணுமா, சீக்கிரம் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி எனக்கு கம்போடியன் கிரேப்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த கிரேப்ஸ் பிளான்ட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துடலாம். இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுமா, இதே போல் நிறைய ரேர் வெரைட்டியை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.